எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே ஒரு 200 பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக ஃபால் ஆச்சு. பொதுவாக வந்து ஒரு ஸ்லோவாக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஃபால் ஆச்சு. சடனாக கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து 200 பாயிண்ட் ஃபால் அப்படிங்கிறது ஷார்ப்பான ஃபால் தான். அதே போல் பேங்க் நிஃப்டியும் ஒரு ஷார்ப்பான ஃபால் தான். க்ளோசிங்கும் ஒரு ஃபாலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது முக்கியமாக எதனால், என்ன ரீசன் அப்படின்னாக்கா, Q3 ரிசல்ட் வந்து சீசன் வருது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோடைய ஸ்டார்டிங்கில் Q3 ரிசல்ட் வருது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த வாரம் வெனஸ்டே யூஎஸோடைய ஃபெட் மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் இதை அப்படியே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கல, அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா கூட மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலன்னா இந்த இவ்வளோ தூரம் ரைஸ் ஆன மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இதனால் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ண நினைப்பாங்க. ஒன்று ரிசல்ட் சீசன், ரிசல்ட் மேபி ராங்காக இருக்கலாம். இன்னொன்று வந்து யூஎஸோடைய ஃபெட் மீட்டிங். ஸோ யூஎஸ் வந்து இன்னொன்று வந்து யூஎஸோடைய ஃபெட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம், இல்லை அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து மாறி அமையலாம். ஸோ இதனால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. நம்ம இதை வந்து இதெல்லாமே ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் டெக்னிக்கலாக ஒரு 4 to 5 டேஸ் பிஃபோராகவே நம்ம சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கேப் ஃபில்லிங் நடக்குது. இது வரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் இருந்ததா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஒரு முறை கவனிச்சு பாருங்கள். ரைஸ் ஆகுன்றது பார்த்தோம். அதே போல் இப்போ நியூ ஹையை டச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திருப்பியும் கீழே ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ரீசனுங்கிறது டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபால் ஆகும். எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்? மெயின் திங் வந்து அந்த டார்கெட் ப்ரிடிக்ஷன் தான். 47,770 வரைக்கும் ஃபால் ஆகும். இந்த ஆடியோவையும் கேட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரைட் நோ 30 மினிட்ஸில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படலாம். பிகாஸ் ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ 48,180லேருந்து 48,780 வரைக்கும், 47,780 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்ப்போமே. நம்ம போஸ்ட் பண்ணது வந்து ஃப்ரைடே 158 போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது கரெக்டாக 145. ஓகே, நம்மளுடைய டார்கெட் வந்து என்ன, 48,180லேருந்து 47,780. ஓகே, ஸோ இதுதான் டார்கெட். இது வரைக்கும் கீழே ஃபால் ஆகும். இதுதான் நம்ம ப்ரிடிக்ஷன். ரைட், இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாக சைட்வேஸில் தான் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக அந்த டார்கெட் ஹிட் ஆகுதா? எக்ஸாக்டாக அந்த டார்கெட் ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் இதுதான் டார்கெட் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? கரெக்டாக இந்த பாயிண்டில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுதா? தட் இஸ் தி டார்கெட். இந்த இடத்துல ப்ராஃபிட், இங்கே செல் பண்ணவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் எக்ஸாக்டாக நம்ம கணிச்சிருக்கோம். அதுவும் ஃப்ரைடேவே கணிச்சிருக்கோம். சரி, ஒரு நாள் முன்னாடி வந்து சொல்கிறதே மார்க்கெட் அப்ஸா டவுன்ஸான்னு சொல்கிறதே கஷ்டம்தான். ஆனால் நம்ம ஃப்ரைடேவே எக்ஸாக்டாக இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிருக்கோம். இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஒன்லி லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணுங்கள், இதில் சர்ச் பண்ணாதீங்க. ரைட், இப்போது டெக்னிக்கலாக வந்து நம்ம பார்க்கும்போது நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது நிறைய கற்றுக்கலாம். கண்டிப்பாக வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு புரியும். நிறைய வந்து பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லுவேன். லைவ் மார்க்கெட்டில் மறுநாள் அதை வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்.
ஒரு 4 நாள் ரைஸ் ஆகுது, அடுத்து ஒரு 4 டேஸ் வந்து ஃபால் ஆகுது, அடுத்து ஒரு 4 டேஸ் ரைஸ் ஆகுது. இப்போ என்ன, இந்த கரெக்ஷன் ஜோன். அப்போது கரெக்டாக இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் திரும்பவும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது வந்து லைக் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் நாளைக்கும் இது இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எது வரைக்கும் ஃபால் ஆகலாம், இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன் 47,400 வரைக்கும், 47,400 450 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக ஹவர்லியில் பார்க்கும்போது, இன்கேஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பே ஆனால் கூட ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா இந்த சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அப்போது 48,000ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும், ஃபர்தராக இந்த ட்ரெண்டு வந்து இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட திருப்பியும் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 47,550 அண்ட் 47,350 வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு செல் ஆன் ரைஸ் இருக்கலாம். பொசிஷனலாக ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இருந்தால் கூட இது ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன் ஜோனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி நம்ம பார்க்கும்போது, நிஃப்டி வந்து ப்ரீவியஸாக லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை உடைக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் இருந்திருக்கு இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸில் நான் இதுதான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 21,550 560 இந்த ஜோன் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ப்ரீவியஸாக இது ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுனால இதை பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஜோனில் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த ஜோனில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் நிஃப்டி ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இன்றைக்கி டேவுடைய லோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 21,545 21,550 சொல்லியிருந்தோம், 550 560 சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ரைஸ் ஆகிருக்கு. அப்போது இதுக்கு அடுத்து நிஃப்டி வந்து இந்த சப்போர்ட்டை உடைச்சா மட்டுமே ஃபர்தராக நிஃப்டி வந்து டவுன் சைடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன். எவ்வளோ தூரம், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள், இங்கேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டில் வந்து மீட் ஆகும். புரியுதா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது மட்டுமே ஃபர்தராக இன்னும் ஒரு 300 பாயிண்ட்டு 21,300 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட் நோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, நாளைக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல் சைடு இருக்கிறத விட பேங்க் நிஃப்டி தான் நாளைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும். லெவல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு 21,550 21,300. கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நாளைக்கு வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 10 டேஸ் டேரக்ட் கிளாஸும் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. டேரக்ட் கிளாஸ் வந்து ஃபில்டு. ஸோ டேரக்ட் கிளாஸ் புக் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 18th வந்து ஸ்டார்ட் ஆகும், புக் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டே டேரக்ட் கிளாஸும் கமிங் January 7th வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸில் வந்து பார்த்த மாதிரி ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ், இந்த 2 இண்டஸ்ட்ரி, இந்த 2 செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸையும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட், ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 2 செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருக்குது. எஸ்பெஷலி ஃபார்மாவில் பயோகான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ப்ரீவியஸாக இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நாளைக்கு ஆர் நாளன்னைக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு 1 or 2 days ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். பயோகான் 295 320 வரைக்கும் அப்சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம், அஜந்தா ஃபார்மா. வீக்லி அனாலிசிஸில் நம்ம பார்த்தது அஜந்தா ஃபார்மா. பாருங்கள், இன்றைக்கும் ரைஸ் ஆகிருக்கா. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஃபர்தராக இதையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஃபார்மா செக்டாரில். அதே போல் ஹெச்யூஎல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, கன்சியூமர் குட்ஸு ஸ்டாக்ஸு. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். சப்போர்ட்டிவ் ரீஜனில் திருப்பியும் அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே, இது பார்த்திங்கனாக்க 2,600ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தான். ஓகே, கன்சியூமர் குட்ஸ் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு எஸ்பெஷலி ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜியில் இந்த வாரமும் தொடர்ச்சியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன்.
நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் நம்ம பார்க்கும்போது கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் வந்து இந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். பிகாஸ் சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனுடைய ஓவரால் லெவல் வந்து அப்சைடில் 6300, அப்சைடில் வந்து 6300க்கும் டவுன் சைடில் வந்து 5700க்கும் ஓவரால் லெவல் வந்து இது. ஓகே, இதில் இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னுமே ஷார்ப் ரேஞ்ச் பவுண்ட் வந்து எங்கே நடக்கு, 6130க்கும் 5990 இந்த ரேஞ்சுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ரேஞ்ச் பவுண்ட் நடக்கா. ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நாளைக்கு வந்து ஒரு அப்சைடு பவுன்ஸ் ஆகலாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. க்ரூடை பொறுத்தளவுக்கு இதுக்கு அடுத்து அப்சைடு அப்படின்னா அட்லீஸ்ட் 6300க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே அப்சைடு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இந்த வாரம் வந்து ஒரு கன்சால்டேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, அதனுடைய ட்ரெண்ட் அப்டேட்டுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நாளை வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.